மீனா மாலை கட்டிகிட்டு இருக்காங்க. பூ கட்டிகிட்டு இருந்த எல்லாருமே அப்படியே பூ மேலேயே தூங்கிட்டாங்க. முத்தும் சோஃபாவில் ஓரமாக தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே பூ கட்டிகிட்டே இருக்காங்க. விடிய விடிய கட்டிகிட்டே இருக்காங்க. அப்படியே முத்து எழுந்துக்கிறாரு. என்ன மீனா இன்னுமா நீ பூ கட்டிகிட்டு இருக்க? கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலைல கட்டலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இல்லை வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நாளைக்கு தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பால் பாக்கெட் எடுத்து பாலெல்லாம் போட்டு டீ போட்டு கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்தா மீனா குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, நான் தூக்கத்தில் சக்கரை போட மறந்துட்டேனே, எப்படி குடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாசமே போதும், நீங்கள் சக்கரை இல்லைனா கூட நீங்கள் காட்டுற அக்கறை ரொம்ப பாசமாக இருக்குது, அதனால் எனக்கு இனிப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியே முத்துவும் சிரிக்கிறாரு, மீனாவும் சிரிக்கிறாங்க. சரி மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்த உடனே மாலை எல்லாமே ட்ரே ஃபுல்லாக அடுக்கி வண்டி ஃபுல்லாக மீனா முத்து 2 பேர் மட்டும் ஃபுல்லாக அடுக்கிறாங்க. ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவன் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான், நிறுத்தவே மாட்டான். நான் இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ணுற, எவ்வளோ நேரம்டா பேசுவ, வரேன் இருண்ணேன் வரேன் இரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். டேய் அது கட்சிக்காரங்களோட கல்யாணம்டா, கரெக்டான டைமுக்கு வண்டி போகணும், நீ ஃபோனில் பேசிக்கிட்டே தான் இருக்க, ஃபோனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னென்ன உன் பொண்டாட்டிக்கு சூப்பராக எல்லாத்தையும் மாலைலாம் அடிக்கி தர, என் வீட்டுக்காரர் எனக்கு பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு வண்டி கரெக்டாக போகணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியில் ஏறுறாரு. அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. நல்ல வேலை ஒரு வழியாக நம்ம வண்டியை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. அந்த அடியாளுங்க எல்லாருமே ரோட்டில் பார்த்துட்ருக்காங்க. டேய் வண்டி கிளம்பிடுச்சுடா, அங்கே வந்துகிட்டே இருக்குது, அந்த வண்டியை அப்படியே லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவனுக்கு ஃபோன் பண்ணி. வண்டி வந்துடுச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வரும்போது அப்படியே குறுக்கில் வராங்க. வந்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, அப்புறம் டயர் பஞ்சர் ஆகிருக்கு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது டயர் பஞ்சர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இறங்குறாரு. இறங்கி அப்படியே பின்னாடி போய் பார்த்து கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் வந்திருக்கு. அதை அப்படியே பேசிகிட்டே இருக்கார். வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ வண்டியை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துன்னு கத்துறாரு. வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ போச்சு என் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு முத்துக்கு. ஆனால் முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறமா முத்து குளிச்சுட்டு வந்து ஃபோனை பார்க்குறாரு. அங்கே வந்து கட்சிக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, கரெக்டாக பக்காவாக நடக்கணும், தலைவர் வரும்போது கல்யாணம்லாம் கரெக்டாக நடக்கணும், ஏதாவது ஒரு சொதப்பலாச்சு உங்களை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நான் இன்னும் மாலை மட்டும் வரல, எனது மாலை இன்னும் வரலையா, ஆடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அவர் அடி அடிக்கிறாரு. இங்கே பாருடா மாலை இப்போ கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை உனக்கு ஒரு மாலை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. அந்த முத்தோட நம்பரை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. கட்சிக்காரர் ஃபோன் பண்ணி, இங்கே பாரு முத்து இன்னும் மாலை வரல, என்னாச்சு 20,000 சொலையாக வாங்கிட்டு போனல, என்னாச்சு ஏன் இன்னும் மாலை வரல, இல்லை இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும், எனது 10 நிமிஷத்தில் வந்துடுமா, வரலன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு. சரி சரி நான் வந்துடும், இருங்கண்ணே நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் பண்ணுறாரு டிரைவருக்கு. என்ன ஆச்சு மாலை ஏன்டா இன்னும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியா, வண்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னது வண்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்களா, என்னடா சொல்கிற, ஆமாண்ணா என் வண்டி போச்சு, வண்டி போனதா இப்போ முக்கியம், மாலையை சேர்ந்து போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கத்துறாங்க. ஆமாம் வண்டியோட மாலையை தூக்கிட்டு போயிட்டானுங்களா, ஐயோ சரி நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேங்க தான் எங்கேயாவது இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து 2 பேருமே ஆட்டோவில் போகிறாங்க. போனோடனே சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருந்தால் இப்படி தாண்டா போகும், வண்டி போயிடுச்சுன்னா இப்போ எப்படிடா மாலையை சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ கரெக்டான டைமுக்கு மாலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு முத்து. எதுவுமே சொல்லவே முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. இரு மீன் அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன பணத்தை 20,000 சொலையாக வாங்கிட்டு போனல, என்ன பண்ண நீ, இன்னும் மாலை வரலன்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை மாலையை திருடிட்டு போயிட்டாங்க. என்னது மாலையை திருடிட்டு போயிட்டாங்களா, என்ன நீ என்ன தங்க மாலையா பண்ண வண்டியோடு திருடிட்டு போகிறதுக்கு, என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தலைவர் வரப்போகிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை வரல உனக்கும் மாலை வந்துடும் சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோ கோவம் வருது, எல்லாமே கரெக்டாக இங்கே நடக்கணும், உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே மாலை வந்தாகணும் இங்கே அப்படி சொல்லிட்டு அந்த கட்சிக்காரர் ஃபோனை வைக்கிறாரு. அதை கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வேறு திட்டுறாங்க மீனா, இப்போ என்ன பண்ணுறது, என்னங்க பண்ணுறது, சரி இவன் எங்கேயாவது இங்கே சிட்டிக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பான், கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து ஆட்டோவில் போயிட்டே இருக்காரு. அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ என்னங்க இவ்வளோ மாலையை கட்டி இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் இரு. ஆமாம் வண்டியை ஏன் திருடினானுங்க, இப்போது வண்டியை திருடணுங்க மாலையோட சேர்த்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டான டைமுக்கு கொடுத்துடணுங்க, இல்லைனா ரொம்ப அசிங்கமாக போயிடும், அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டியிருக்கோம், என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க.
எதுக்காக வண்டியை கடத்தியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தான் மீனா எதுவுமே புரியல. இரு வெயிட் பண்ணு, எப்படியாச்சும் மாலையை கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஃபஸ்ட்டு அந்த கல்யாணத்தில் கொடுக்கணும். அதுக்கு என்ன முயற்சியோ அதை நம்ம செய்வோம் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயாவது பார்த்தீங்களா இந்த மாதிரி வண்டி நம்பர் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த பக்கம் தான் அந்த வண்டி போயிருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே அங்கே போகிறாங்க.